அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் 2024 வருடத்தில் கடைசி கால தேவசேனை ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்று இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் சற்று தியானிப்போம். பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2 அதிகாரம் 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மீண்டுமாய் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் லெந்து காலமாக இருக்கிறது. இந்த அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வசனம் பலர் அறிந்திருக்கிறபடி சரீர பலவீனம், சரீரத்தில் வியாதி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பது ஒரு சரீரத்திற்கான ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது. தழும்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது சரீரத்துல காயம் ஏற்பட்டதினால் வருகிற தழும்பு மாத்திரமல்ல, உள்ளத்தில் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, அது என் இருதயத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு, அந்த வார்த்தையினால உண்டான தழும்புகளும் உண்டு. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இதில் உள்ள மற்றொரு பக்கம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தையின் அதன் மறுபக்கத்தின் ஒரு உள்ளான அர்த்தத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது முதலில் நாம் சாக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது, பின்பு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அந்த சிலுவையின் மேல சுமந்த அந்த பாவம் அவருடைய சரீரத்துல அந்த தழும்புகள் ஏற்பட காரணமாக இருந்தது. அந்த பாவம் தான் அவருடைய சரீரத்தில் காணப்படுகின்ற தழும்புகள், பாவத்தின் விளைவாக உண்டான தழும்புகள். எதற்காக அந்த தழும்புகள் உண்டானது? நாம் பாவத்திற்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த தழும்பை பெற்றுக்கொண்டார். சரீர பிரகாரமான சுகத்திற்காக மாத்திரமல்ல, உள்ளான அர்த்தமே இதுதான். நாம் பாவத்திற்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய சரீரத்துல தழும்பு காணப்படுகிறது. நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலை உட்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்னது இது புதிதாக பிறந்த குழந்தை? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த குழந்தை பால், அதுதான் முதல் ஆகாரமே, அது இல்லாமல் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இவர்தான் இரட்சகர், இவர்தான் உலக இரட்சகர், இயேசுவே வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று சொல்லி தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளும் வண்ணமாக ஞானஸ்நானம் பெறுவது அவசியமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் என்று சொல்லி கிடையாது. அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை. இனி நான் பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷன் என்று சொல்லி காணப்படுவதற்காகவே அந்த ஞானஸ்நானம் அவசியமாக இருக்கிறது. 2 வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 2 வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் புதிதாய் பிறந்த குழந்தையாய் இருக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தின் முதற் படிக்குள் நம்முடைய கால்களை எடுத்து வைக்கிறோம். நீங்கள் நன்றாக பார்க்கும் பொழுது பிறந்த குழந்தை உடனே நடக்காது, படுத்துக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல கொஞ்சம் திரும்பும், அதுக்கப்புறம் தவள ஆரம்பிக்கும், அப்புறம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது உடனே நடந்துருமா? நடக்காது. கீழே விழுந்து விழுந்து எழும்பும். கீழே விழும்போது அடிபடும். அதன்படிதான் இவனை இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வந்துட்டேன், உடனே நான் பரிசுத்தவான், இனிமேல் தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்டா? கிடையாது, கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள் வளரும் பொழுது அந்த பழைய பாவ சுபாவம் நம்மளுக்குள்ள ஒட்டி இருக்கிற அந்த பழைய சுபாவம் நம்மளோடு கூட அது ஒட்டி கொண்டே அப்படியே வருகிறது. சற்று யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள், அதாவது ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க என்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு என்று சொல்லி வசனம் சொல்லுது. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமா? இன்னும் உள்ளத்துல புறங்கூறுதல் இருக்கா? பொறாமை இருக்கா? துர்குணம் இருக்கா? அதெல்லாம் விட்டுட்டோமா? இல்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கிறிஸ்துவனாக இன்னும் அந்த பழைய சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஏதோ இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொண்டேன், அறிந்து கொண்டோம், இன்னும் அப்படியே தான் நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதான் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. நம்ம வளரணும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வளரணும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். நீங்க வளரணும், அந்த பழைய பாவ சுபாவத்தை விட்டு வரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க உண்மைதான், ஆனா அதுல இருந்து வெளியே வந்து கிறிஸ்துக்குள்ள வளரணும் அப்படின்னா அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். ஞானப்பாலாகிய இந்த திருவசனத்திற்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். அதுதான் அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அந்த பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தாதான் குழந்தை வளரும். நீங்க வார்த்தையை உட்கொண்டுகிட்டே இருந்தாதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளருவீங்க. பாவங்களுக்கு மரிப்போம், அந்த பாவங்களை விட்டு வெளியே வருவோம். அதுதான் சொல்லுது, நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், யாருனாக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொல்லு குறித்து இந்த வார்த்தை சொல்லுது. மனுஷரால் தள்ளப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் யாரா? வெளியேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல், அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஜீவனுள்ள கல்லிடத்தில் இப்பொழுது நம்ம போய் சேர்ந்து இருக்கிறோம். உங்களா தெரியும், அவர்தான் கண்மலை என்று சொல்லி பரிசுத்த வார்த்தை சொல்லுது. அவர்தான் ஜீவனுள்ள கல். மனுஷர்கள் ஆகாது என்று சொல்லி தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. மனுஷர்கள் தள்ளிட்டாங்க. ஏன் தள்ளிட்டாங்க? அவர் நீதிமான், அவர் பரிசுத்தர், நியாயத்தை நியாயமாய் சொல்லுகிறார், நீதியை நீதியாய் சொல்லுகிறார். அதனால் பரிசேயர் சதுசேயர் அவர் சகிக்க முடியும். சொந்த ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் போய் சேர வேண்டுமானால் நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட
சேர்ந்து விட்ட பிறகு நம்மளும் எப்படி ஆயிடுவோம்? ஜீவனுள்ள கற்களை போல ஆகிவிடுவோம். அப்ப இப்ப நான் இயேசு கிறிஸ்துவை சேர்றதுக்கு முன்பாக அப்ப நான் எப்படி இருந்தேன்? ஜீவனில்லாத கல்ல பின்பற்றுகிறவனாக இருந்தேன். ஜீவனில்லாத கல். அது என்ன ஜீவனில்லாத கல்? எதெல்லாம் கர்த்தரிடம் உங்களை போய் சேர்க்காதோ, எதெல்லாம் கர்த்தரை விட்டு உங்களை பின்வாங்க செய்கிறதோ, கர்த்தரோட கூட நெருக்கமாக ஐக்கியமாக இருக்க விடாமல் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு ஜீவன் இல்லாத கல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர வேண்டும். சேரும் பொழுது நாமளும் ஜீவனுள்ள கற்களாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அவரோட கூட ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி காரியத்துல இன்னும் அந்த பழைய பாவத்திலிருந்து வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னும் நீங்க பழைய பாவத்தை விட முடியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்லை. அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகிட்டீங்கன்னு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்னும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மைகளை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க உங்களையே உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்ற சொல்லி. நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி தெரியுமா? 9ஆம் வசனத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வைத்து இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 4 தகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 தகுதிகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்கெல்லாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். மாத்திரமல்ல, இதுல இருந்து பாவத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். அதற்காக தான் அவருடைய தழும்புகளால் குணமானீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. மாத்திரமல்ல, நம்ம வெறுமனே குணமாவதற்கு மாத்திரமல்ல, நீங்க அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அந்த தழும்புகளால குணமாகி இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க. இந்த 4 விதமான காரியங்களை அறிவிக்கும்படிக்காகவே அவருடைய தழும்புகளால நீங்க குணமாகி இருக்கிறீங்க. இது வெறும் சரீர சுகம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு சுகம், ஆவிக்குரிய சுகம். பாவத்தை செய்து 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 கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா? இல்லாட்டி நீங்க யாருன்னே சொல்லி தெரியாம கண் கட்டி விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது போய் செய்ய முடியுமா? முதல்ல நீங்க யார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் விட முடியலன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லாதிருங்கள். அவருடைய தழும்புகள் குணமானீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி என்ற வார்த்தை பார்க்கும் பொழுதே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்ற சந்ததியை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த சந்ததியோடு கூட நம்மளை கர்த்தர் இணைக்கிறார். மாத்திரமல்ல, நம்மள ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்லை, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த லேவி கோத்திரத்துல மோசேயின் சகோதரர் ஆரோன் அவருடைய பிள்ளைகள் செய்த அந்த ஆசாரிய வேலை பாருங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட நம்மளை இணைக்கிறார். மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதி பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பரிசுத்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது சொல்றவங்க இருக்கிறாங்களா? பாவின்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. நம்ம காசு கொடுத்தா கூட நம்மளை பரிசுவான்னு சொல்லி சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட பாவிகள் நம்ம எல்லாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் தழும்புகளால் உன்னை குணமாக்கிட்டேன், நீ பரிசுத்த ஜாதி என்று சொல்லி கர்த்தர் அவரே வாக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். பரிசுத்த வேதாமத்தை பார்க்கும் பொழுது ஆதியாம புஸ்தகத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவாட்டிகள் அவருடைய சமூகத்துல இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தோடு கூட நம்மளும் ஐக்கியமாகும்படிக்கு அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். உண்மைதான், உண்மைதான்.
முன்ன அவருடைய ஜனங்களா நம்ம இருக்கலாம். ஆனா இப்ப அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஆமேன். நம்ம இரக்கம் இல்லாதவர்களா தான் இருந்தோம். ஆனா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய தழும்புகளால நம்ம வந்து இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாருங்க. நம்முடைய சரீரம் மண்ணோடு மண்ணாக போனாலும் நம்முடைய ஆத்மா எங்க போகிறது? பரலோகத்துக்கு போகிறது. அப்ப அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போக கூடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டுமாம். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். அப்ப ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது. அது ஆத்மாவுக்கு விரோதமான போர் செய்தல். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இன்னும் அந்த 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது புறங்கூறக்கூடாது என்று சொல்லி பல காரியங்கள் நம்மளுக்கு சொல்லுகிறது. இன்னும் இந்த உலக பிரகாரமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதோடு கூட ஒரு போர். போர் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்துதல், காயம் உண்டாகும். நம்மளும் அடி வாங்குவோம், நம்மளும் திருப்பி பதில் அடி கொடுக்கலாகவும் இருப்போம். போர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இந்த பாவத்துல வந்து ஒரு விடுதலை பெறுவது, அதாவது அந்த ஆத்துமா அதுல இருந்து அந்த தீமையான காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு எதோடு கூட பரிசுத்த வார்த்தை ஒப்பிட்டு சொல்லுகிறதானால் போர் செய்வதற்கு சமானமாக கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுது. அப்ப பாத்துக்கோ, அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த போர் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பாவத்திற்கு சாக வேண்டும் என்று சொல்லி. முந்தின மனுஷன் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி மாத்திரமல்ல, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் சொல்லும் அந்த பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றுமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பழைய பாவ மனுஷனை விட்டு நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனா ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது, சொந்த குடும்பத்தார் உங்களை பார்க்கும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் உங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நம்மளை வந்து பாவியாக தான் பார்ப்பாங்க. ஆனா நம்மளுடைய மனம் மறுரூபம் ஆகி இருக்கும், நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு இருக்கும், நம்முடைய பார்வை வெளிச்சத்தின் பார்வையாக இருக்கும். ஆனால் உலக ஜனங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் பாவி பாவி என்று சொல்லியே முத்திரை குத்தி கொண்டே இருக்கும். இங்கதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றுமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா. அப்ப பாருங்க, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுக்குள்ள நற்கிரியை காணப்பட வேண்டும். அந்த நற்கிரியையை புறஜாதிகள் கண்டு, அந்நியர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம். பாருங்க, ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கும்போது எத்தனையோ பேர்கிட்ட, நம்முடைய உறவினர்கள்கிட்ட இல்லாட்டி உயிர் தோழர்கள்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அந்த பாவத்திற்கு செத்துட்ட பிறகு, நீதிக்கு பிழைத்திருக்கும் பொழுது, நம்மளுக்குள்ள இருக்க அந்த நற்கிரியை வெளிப்படும் பொழுது ஜனங்கள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கை. அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியலன்றதுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல அவருடைய தழும்புகளால குணமாகிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 25ஆம் வசனத்தை வாசிக்கிற, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! முன்னால சிதறி போன ஆடுகள் போய் இருந்தோம், எந்த வழியில போனோம், எங்க போனோம், எங்க மேய்ச்சல் இருக்குன்னு சொல்லி தெரியாம அலைஞ்சு தெரிந்தோம். ஆனால் இப்ப வந்து எனக்கு ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! இந்த மாதத்திலையும் சரி,
இந்த லெந்து கால கட்டமாக இருக்கிறது. 2 கால நாட்களை கடந்து அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிற்கு பிழைத்திருக்க வேண்டும். அதற்காக கடைத்திரத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி. ஆனால் நான் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேனோ, இன்னும் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில தான் போயிட்டு இருக்கு சுவாமி. அதுல இருந்து எனக்கு விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி நம்ம கேட்போம். கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்துல சேர்க்க வேண்டும் சொல்லி விரும்பினவர். இந்த 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்க அந்த 4 ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர் கண்டிப்பா அதை நிறைவேற்றி முடிப்பார். கண்டிப்பா நம்ம நீதிக்கு பிழைத்திருப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் நம்மை வழி நடத்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக உமக்கே மகிமையில செலுத்துகிறோம். தகப்பனே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வசனத்தின்படி சுவாமி தகப்பனே, நானும் இத்தனை வருட காலமாக பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தேன். எனக்குள் இன்னும் அந்த உயிர் மீட்சியான ஞானப்பால் இல்லாதபடியினாலே எலும்பும் தோளுமாக உள்ள குழந்தையை போல, வியாதியை பிடித்த குழந்தையை போல, நல்ல காட்சி இல்லாத ஒரு அலங்கோலமான ஒரு குழந்தையை போல இருந்த வாழ்க்கை போதும் சுவாமி. இப்பொழுதும் ஆவிக்குரிய மன்னா ஞானப்பாலை கொடுத்து குழந்தையாகி எங்களை போஷித்தரலுங்க சுவாமி. உம்முடைய மெய் மன்னா கொடுத்து வளர்ப்பீராக சுவாமி. உமைக்கே மகிமைகளை செலுத்துகிறோம். உமைக்கே மகிமைகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் சுவாமி, யார் யாரெல்லாம் அந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உயிர் மீட்சி உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை உண்டாகட்டும் சுவாமி. உமது விடுதலை இறங்கட்டும் சுவாமி. உமது விடுதலை இறங்கட்டும் சுவாமி. இறங்கட்டும், இறங்கட்டும். இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்து அத்தனை பேரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துல உயிர் மீட்சி பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உயிர் மீட்சி பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்துல விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. கட்டுகள் அறுக்கப்படட்டும் சுவாமி. கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமை இறங்கட்டும் சுவாமி. நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஜீவனுள்ள கல்லாகிய உம்மை நோக்கி வந்திருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேலையில அற்புத சுகம் உண்டாகட்டும், அற்புத விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். கண்மலையே, உம்முடைய நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மைக்கே மகிமையில் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகள் அறுபட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு உம்முடைய நாமத்துல கட்டி பாதாளத்தில் சிறைப்படுத்துகிறோம் அப்பா. இதனால் மட்டும் வெட்கப்பட்டு தலை குனிந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ மீட்சி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இத்தனை கால ஆண்டுகளாக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அந்த பாவக்கட்டில் இருந்தார்களோ என்றோடு கூட அந்த பாவத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கி விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாவம் இனி அவர்களை தொடரக்கூடாது சுவாமி, தொடரக்கூடாது சுவாமி. உமைக்கே மகிமையில் செலுத்தும் கடைசி காலம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இதை விட முடியலன்னு சொல்லவே கூடாது சுவாமி. உமது விசேஷ அபிஷேகம் இறங்கி அப்படிப்பட்டவர்களை காயத்தை நீர் கட்டினதுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், மகிமையில செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக சுவாமி. இந்த மாதத்தின் பல தேவைகள் இருக்கலாம் சுவாமி. வீட்டு வாடகை, கடை வாடகை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் கடன் கட்டணும், வட்டி மட்டுமே போயிட்டு சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளின் தேவைகளை நீ சந்திப்பீராக சுவாமி. வானத்தின் தேவனே, அந்த பலகணிகளை திறந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் போஷித்தரலும் அப்பா. மீண்டும் வாங்குற சம்பளம் மருத்துவமனைக்கே போதே, வாங்குற சம்பளம் வட்டிக்கு மட்டுமே போதேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அதிசயம் அற்புதம் செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம், மகிமையில் செலுத்துகிறோம். இயேசு மகாராஜா நாமத்தினால் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.